ஒரிக்டோலோகஸ் கியூனிகுலஸ் அப்படின்னா முயல். தொகுதி முதுகுநாணிகள், துணை தொகுதி முதுகெலும்பிகள், வகுப்பு பாலூட்டிகள், வரிசை லோகோ மார்பா, பேரினம் ஒரிக்டோலோகஸ், சிற்றினம் கியூனிகுலஸ். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா 1990 வாஷிங்டனில் குள்ள முயல் அழியிற நிலைக்கு போயிருக்குன்னு சொல்லி பட்டியலிட்டிருக்காங்க. அதே மாதிரி 2003 மார்ச்சில் கொலம்பியாவில் வடிநில குள்ள முயல் அழியும் நிலையில் உள்ள விலங்கு அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இப்போ முயலோட ஹைட் எவ்வளோ இருக்குன்னா 45 சென்டிமீட்டர் வரைக்கும் அது வளரும். அதோட வெயிட் 2.25 கிலோ இருக்கும். அதுக்கப்புறம் இதில் என்னென்னா பெண் முயலுக்கு 5 மார்பு காம்புகள் இருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு 5 விரல்கள் இருக்கும். கால் மொத்தம் 4 கால், 4 கால்லையுமே 5 விரல் இருக்கும். முன்னங்கால்கள் பின்னங்கால்களை விட குட்டையாக இருக்கும். இதோட வியர்வை மற்றும் எண்ணெய் சுரப்பிகள் உடல் வெப்பநிலையை பராமரிக்கின்றன. அதுக்கப்புறம் இதில் உதரவிதானம் இருக்குது. எல்லா பாலூட்டிகள்லையுமே இந்த உதரவிதானம் இருக்கும். பாலூட்டிகளில் மட்டும்தான் இது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சீரண மண்டலம். உணவு பாதை மற்றும் சீரண சுரப்பிகளை உள்ளடக்கியது. வாய்க்குழி, தொண்டை, உணவு குழாய், இரைப்பை, சிறுகுடல், குடல் நீச்சி, பெருங்குடல் மற்றும் மலத்துளை ஆகியவற்றை உள்ளடக்கியது தான் இது. அதுக்கப்புறம் இதில் உள்ள பாக்டீரியா செல்லுலோஸை செரிக்க உதவுகிறது. சிறுகுடல் பெருங்குடலாக தொடர்கிறது. பெருங்குடலில் கோலன் மற்றும் மலக்குடல் அப்படிங்கிற 2 பகுதிகளான மலக்குடல் மலத்துளை மூலம் வெளித்திருக்கிறது. அப்புறம் முயலோட பல் அமைப்பு இருமுறை தோன்றும் பல்லமைப்பு. ஏன்னா இதுக்கு 2 டைம் பல் வருமா மனுஷன் மாதிரி. அதுக்கப்புறம் முயலின் பற்கள் வெவ்வேறு வகையின. இத்தகைய பல்லமைப்புக்கு மாறுபட்ட பல்லமைப்பு என்று பெயர். பாலூட்டினாலே 4 வகை பற்கள் காணப்படுவான். வெட்டும் பற்கள், கோரை பற்கள், முன்கடவாய் பற்கள், பின்கடவாய் பற்கள். அதில் முயலுக்கு மட்டும் கோரை பற்கள் கிடையாது. அந்த பல் வாய்ப்பாடு என்னன்னா 20-33/10-23 சொல்கிறோம். அடுத்து அந்த முன்கடவாய் பற்களுக்கும் வெட்டும் பற்களுக்கும் இடையில உள்ள இடைவெளி தான் பல் இடைவெளி, இல்லைன்னா டயாஸ்டிமா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து சுவாச மண்டலம். முயல்னாலே நுரையீரலால் தான் சுவாசிக்குது. அந்த நுரையீரல் ஃபுல்லாகவே சுற்றி என்ன இருக்குது, ஃப்ளூராங்கிற இரட்டை சவ்வு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த குரல் பெட்டி லேரிங்ஸ்ன்னு சொல்கிறாங்க. குரல் பெட்டி எதோட போய் ஜாயிண்ட் ஆகுதுன்னா மூச்சுக்குழாய். அந்த மூச்சுக்குழாய் ட்ரக்கியா அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து மூச்சுக்குழாய் மார்பு பகுதியை அடைந்ததும் ஒரு மூச்சு கிளை குழல்களாக பிரிந்து ஒவ்வொரு கிளை குழலும் ஒரு நுரையீரலோடு நுழைகிறது. இந்த மூச்சு கிளை குழல்கள் எல்லாமே எதில் போய் முடியுதுன்னா காற்று நுண்ணறைகளில் போய் முடியுது. இதில் 2 சுவாசம், உட்சுவாசம், வெளி சுவாசம். உட்சுவாசம் தான் செயல்மிகு நிகழ்வாகும். வெளி சுவாசம் ஒரு மந்த நிகழ்வு. அடுத்து சுற்றோட்ட மண்டலம். இது 2 நுரையீரலுக்கு இடையில இதயம் பேரிக்காய் வடிவத்தில் இருக்குது. அந்த இதயத்தை சுற்றி பெரிகார்டியம்ங்கிற இரட்டை சவ்வுகளாலான உரை இருக்குது. அப்புறம் இதயத்தில் 2 ஆரிக்கிள் இருக்குது, 2 வென்ட்ரிக்கல் இருக்குது. 2 ஆரிக்கிளுமே ஆரிக்கிள் இடைத்தடுப்பு சுவரால் பிரிக்கப்பட்டிருக்கிறது. 2 வென்ட்ரிக்கிள் இடைத்தடுப்பு சுவரால் பிரிக்கப்பட்டுள்ளது. வலது ஆரிக்கிள், வலது வென்ட்ரிக்கிள் இந்த 2க்கும் இடையில தான் மூவிதழ் வாழ்வு இருக்குது. இடது ஆரிக்கிள், இடது வென்ட்ரிக்கிளுக்கு இடையில ஈரிதழ் வாழ்வு அல்லது மிற்றல் வாழ்வு இருக்குது. நுரையீரல் வளைவு மற்றும் பெருந்தமனி திறக்கும் இடங்களில் அரைச்சந்திர வாழ்வு இருக்குது. அதுக்கப்புறம் எல்லா சிறையில் இருந்துமே ஆக்சிஜன் அற்ற ரத்தம் எங்கே வருதுன்னா வலது ஆரிக்கிளுக்கு வருது. அடுத்து நுரையீரல் சிறை மூலமாக ஆக்சிஜன் மிகுந்த ரத்தம் இடது ஆரிக்கிளுக்கு வருகிறது. அதிலிருந்து அந்த வலது வென்ட்ரிக்கிலிருந்து நுரையீரல் வளைவு கிளம்பி வலது ஆரிக்கிலிருந்து ஆக்சிஜன் அற்ற ரத்தத்தை நுரையீரலுக்கு எடுத்துகிட்டு போகுது. அதே இடது வென்ட்ரிக்கிலிருந்து சிஸ்டமிக் வளைவு கிளம்பி இடது ஆரிக்கில் உள்ள நல்ல ரத்தத்தை எடுத்துகிட்டு போய் உடல் ஃபுல்லாகவே கொடுக்குது. அப்புறம் நரம்பு மண்டலம். முயலில் நரம்பு மண்டலம்னா 3 இருக்குது. மைய நரம்பு மண்டலம், புறமைவு நரம்பு மண்டலம், தானியங்கு நரம்பு மண்டலம். அதில் மைய நரம்பு மண்டலத்தில் மூளையும் தண்டுவடமும் இருக்குது. புறமைவு நரம்பு மண்டலத்தில் 12 இணை நரம்புகள், மூளை நரம்புகளும் 37 இணை தண்டுவட நரம்புகளும் இருக்குது. தானியங்கு நரம்பு மண்டலத்தில் தான் பரிவு மற்றும் இணைப்பறிவு நரம்பு மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. அப்புறம் இதில் வெளிச்சவ்வு டியூரோமேட்டர்னு சொல்கிறாங்க. உட்சவ்வு டயோமேட்டரு. இடைச்சவ்வு அரக்நாடு உரை எனவும் அழைக்கப்படுகிறது. மூளையில் முன்மூளை, நடுமூளை, பின்மூளை. அதில் முன்மூளையில் ஓரிணை நுகர்ச்சி கதுப்புகள் இருக்குது. பெருமூளை அரைக்கோளங்கள் மற்றும் டைன்செஃப்லான் ஆகிய பகுதிகளை கொண்டுள்ளது. பெருமூளை அரைக்கோளங்கள் இரண்டும் கார்பஸ் கலோசம் என்ற குறுக்கு நரம்பு பட்டையால் இணைக்கப்பட்டுள்ளது. நடுமூளை பார்வை கோளங்களை கொண்டுள்ளது. பின்மூளையில் சிறுமூளை, பான்ஸ்வெரலி, முகுளம் இதெல்லாமே இருக்குது. அப்புறம் கழிவு நீக்க மண்டலம். சிறுநீரகம் கருஞ்சிவப்பு நிறத்தில் இருக்கும். அவரை விதை வடிவத்தில் இருக்கும். இதில் உள்ள நெஃப்ரான்களால் ஆக்கப்பட்ட மெட்டானெஃப்ரிக் வகையை சார்ந்தது. சிறுநீரகங்கள் ரத்தத்தில் இருந்த நைட்ரஜன் சார் கழிவுப் பொருட்களை பிரித்தெடுத்து யூரியா வடிவில் வெளியேற்றுதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் இனப்பெருக்க மண்டலம். ஆண் இனப்பெருக்க மண்டலத்தில் என்ன இருக்குன்னா அந்த எபிடிடைமிஸ் அப்படிங்கிறது இருக்கும். அதில் தான் அந்த விந்து நாளங்கள் அந்த இது எல்லாமே போய் ஸ்டோர் ஆகும்னு சொல்கிறாங்க. இனப்பெருக்கத்தில் பங்கு கொள்கிற 3 முக்கியமான சுரப்பி பிராஸ்டேட் சுரப்பி, கௌப்பர் சுரப்பி, கழிவிட சுரப்பி. அதே பெண் இனப்பெருக்க மண்டலத்தில் கிராஃபியா
பாசியன் பாலிகள் அப்படிங்கிற ஒரு சிறப்பு செல் கொத்தா இருக்குது. பெலோபியன் குழல் வந்து அண்டக்குழாயினுள் அண்ட செல்லை விடுவிக்கிறது. இவ்வண்டக்குழாயின் வாய்ப்பகுதி அண்டகத்தை ஒட்டி அமைந்துள்ளது. இதில் 2 வித சுரப்பி தான் ஈடுபடுது. ஒன்று வந்து கௌப்பரின் சுரப்பி, இன்னொன்று கழிவிட சுரப்பி. அடுத்து வெஸ்டியூஃபில் அல்லது சிறுநீரக இனப்பெருக்க கால்வாய் வந்து இந்த பெண் இனப்பெருக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம்.